செந்தில் பாலாஜி ஜெயிலில் போய் 407 நாட்கள் இருந்துட்டு திருப்பி வராரு. திருப்பி வந்தப்போ உடனே அவரை அமைச்சராக ஆக்குறதுக்கு என்ன அவசியம் இருந்தது அப்படின்னா, முதல்வர் ஏதோ ஒரு காரணத்தினால செந்தில் பாலாஜி கிட்ட பயப்படுறார் அப்படிங்கிறது உறுதி. எங்களுடைய அரசுக்கு நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். என்னமோ ரொம்ப நல்ல அரசாட்சி மாதிரியும் அதுக்கு ரொம்ப நல்ல பெயர் இருக்கிற மாதிரி இவர் பிம்பம் காமிக்கிறார், ஃபிலிம் காமிக்கிறார் நம்மளுக்கு. முதல்வர் குடும்பத்தை பற்றியும் பல்வேறு ரகசியங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அசோக் குமாரவே காணாமல் போயிட்டார் 2 வருஷம். அசோக் குமார் காணாமல் போயிட்டார் சொன்னா அங்கே தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தார். எப்படி இவ்வளவு மோசடி பண்ணிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது துரைமுருகனுடைய அந்த பாடம் இருக்கு இல்லையா, அந்த பாடம் ஆய்வு கட்டுரைக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் புக் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பண்ணின பிறகு கூட அவர் ஏன் பயப்படுறாரு? 2026 தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவர் மு க ஸ்டாலினுடைய முகம் முதன்மையாக இருக்கும். ஜெயிச்சிட்டார் சொன்னால், ஒரு வேளை ஜெயிச்சிட்டாருன்னா சரித்திரமே கிடையாது. அதே சரித்திரம் திருப்பியும் தான் நிகழப்போகிறது. புது சரித்திரம் படைக்கப் போவதில்லை. அப்படியே ஒரு வேளை ஜெயிச்சிட்டாலும் கூட உடனே அவர் பதவி விலகி தன்னுடைய மகனை தான் நாங்கள் உட்காந்து வைக்க போகிறார். அதாவது ஒரு 74 வயசு ஒரு ஆணுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காம வெறி, காம சிந்தனை, 24 மணி நேரமும் காம சிந்தனை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ண முடியும்? முதல் குடும்பத்துக்கு கரை படிந்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எதிர்க்க முடியும். ஒரு ரிவோல்ட் ஆரம்பிக்கும் கட்சியில். இந்த 2 மிகப்பெரிய ஆபத்தை உதயநிதி எதிர்நோக்கி இருக்கிறார். திருமாவளவன் அந்த அம்மா சொல்லுது, எல்லாம் எனக்கு படிக்க தெரியாதியா அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, படிக்க தெரியலான்னு பரவாயில்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இன்றைக்கி வரைக்கும் அது யார் கொடுத்த பணம், யார் பங்கு, யார் யாருக்கு எவ்வளவு பங்கு, யார் யாருக்கு எந்தெந்த வழக்குகளுக்காக கொடுத்த பணம். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுகவில் இருக்க அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், லைனாக ஒவ்வொருத்தர் மேலேயும் ஊழல் வழக்காக இருக்கட்டும், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்காக இருக்கட்டும், மாதிரி தொடர்ந்து லிஸ்ட்டாகவே வந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் 1 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்துட்டு வந்தார். தற்போது சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பெயில் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் மண்டேக்கு வரைக்கும் அவங்க கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட பதவி இன்னொரு அமைச்சருக்கு மாற்றப்பட போவதாக ஒரு பேச்சு அடிப்படுது சார். அது முக்கியமாக பிடிஆர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது உண்மையா? பிடிஆராங்கிறது தெரியாது. ஆனால் பிடிஆர் மேலே ஒரு சின்ன கரிசனம் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது முதல்வருக்கு எஸ்பெஷலி அவர் நொந்து போய் அவர் பேசினார் இல்லையா, என்னுடைய துறையில் ஒன்றுமே இல்லை, அதிகாரம் இல்லை, நிதி உதவி இல்லை, நிதி ஒதுக்கீடு இல்லை, இந்த துறையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கூட இன்னொரு துறை, ஐடி பார்க் மாதிரியான சமாச்சாரங்கள் கூட தொழில்துறை அமைச்சகத்துக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுக்கப்புறமா அவர் ஒரு அட்வைஸ்லாம் பண்ணி அதனால எனக்கு என்ன தோன்றது, நம்ம முதல்வருக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேலே ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது இவருடைய திறமை ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது அதாவது மற்ற அமைச்சர்களை விட ஓரளவுக்கு நேர்மையாக தான் மேற்கொண்ட பணிகளில் நல்லபடியாக பண்ணணுன்ட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு காரணம் இருக்கும். ரெண்டாவது காரணம் அவருடைய குடும்ப தொடர்பு. அவருடைய தாத்தா முத்தாத்தா காலத்துலேருந்து டிஎம்கேல இருந்தது. அந்த 2 காரணத்தினால அது இருக்கலாம். பட் அது முதல்வர் தான் டிசைட் பண்ணணும். எப்படி அவர் டிசைட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மண் வளக்கொள்ளை, கனிம வளக்கொள்ளை அடிக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு வனத்துறை நல்லது. அதில் மிருகங்களுடைய தோல், பல்லு, எலும்பு, கொம்பு இது எல்லாத்தையும் கூட நம்ம சூறையாடி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிறையா சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு பசை உள்ள டிபார்ட்மெண்ட்டு தான் அது. ஆனால் வனத்துறையினுடைய உண்மையான இது என்ன தெரியுமோ, நம்ம தமிழ்நாட்டில் மொத்த வனத்துறையினுடைய வனப்பரப்பு எவ்வளவு, அந்த பரப்பை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். வருஷம் 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதில். ஆனால் இவங்க எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வனத்தை அழிப்பதில் தான் டிஎம்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர
பரப்புவதற்கு அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் பொன்முடியுடைய ஆதிக்கத்தில் அந்த வனத்துறை எப்படி சீர்கெட்டு போயிருக்கும் அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியும். நேற்றுக்கு இவர் செந்தில் பாலாஜியினுடைய ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது ஏன் இவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் டைரெக்டாகவே ஆளுநருக்கு சப்மிட் பண்ணியிருக்கலாமா இருந்துச்சு. அது உண்மை அப்படிங்கிற வச்சுக்கிறோம். முதல்வராக ஏன் அது பண்ணலை? முதல்வர் வந்து இந்த மாதிரி டெயின்டட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா செந்தில் பாலாஜி, பொன்முடி, இந்த 2 பேரை மட்டுமே நான் சொல்கிறேன். துரைமுருகனுக்கும் KN நேருவுக்கும் அப்புறமா வரேன். இந்த 2 பேரையும் அவருக்கு முதல்வருக்கு பதவியிலிருந்து நீக்குவதற்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தன. அந்த வாய்ப்புகளெல்லாம் கை நழுவ விட்டுட்டார் முதல்வர். இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் தலையில் குட்டு வச்ச பிறகு தான் நான் வந்து முழிச்சுக்குவேன், நான் அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரு வேளை ஜெயிலில் மறுபடியும் போட்டுருவாங்க அப்படின்றதுனால எக்ஸாக்ட்லி திருப்பியும் போக வேண்டி வருமோ அப்படிங்கும்போது அவரே ரிசைன் பண்ணுறாரா? அவராக ரிசைன் பண்ணாலும் கூட பரவாயில்ல. அதுக்கு முன்னால் முதல்வருக்கு அவருடைய பெருமையையும் செல்வாக்கையும் நிலைநாட்டி கொள்ள வேணும் அப்படின்னா அவர் சாட்டையை சுழட்டி இருக்கணும். 2 அக்கேஷன்ஸ் வந்தது. பொன்முடியை வந்து திருப்பியும் பதவி பிரமாணம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆளுநர் முரண்டு பிடிச்சார் இல்லையா, அடம் பிடிச்சார் இல்லையா, அந்த சமயத்திலே பொன்முடியை சைடில் வச்சுருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாரு முதல்வர். 2வது இவர் வந்து முதல் முறை இதுக்கு போன போது திருப்பியும் அவர் சொன்னார், ஆளுநர் சொன்னார், நீங்கள் அவர் வந்து லாயக்கு இல்லை, தகுதி இல்லை, அவரை வந்து நீங்கள் அமைச்சரவையிலேருந்து நீக்குங்க, இதெல்லாம் நான் நீக்குவேன் அப்படின்ட்டு அவர் மிரட்டினார் பாருங்க. அந்த சமயத்துலையாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு முதல்வர் அதை பண்ணிடலாம். இந்த 2 மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அவர் விட்டுட்டார். 3வதாக அவர் செந்தில் பாலாஜி ஜெயிலில் போய் 407 நாட்கள் இருந்துட்டு திருப்பி வராரு. திருப்பி வந்தப்போ உடனே அவரை வந்து அமைச்சராக ஆக்குறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? அப்படின்னா முதல்வர் ஏதோ ஒரு காரணத்தினால செந்தில் பாலாஜி கிட்ட பயப்படுறார் அப்படிங்கிறது உறுதி. அதாவது ஒன்று அரசியல் காரணமாக இருக்கலாம், அல்லது நிதி காரணமாக இருக்கலாம். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து கண்டிப்பாக அவர் வந்து இவ்வளவு ஊழல்களெல்லாம் பண்ணி நிறையா சொத்து சேர்த்து அதில் வந்து ஒரு அளவுக்கு முதல் குடும்பத்துக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 10 ரூபா அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு அன்றைக்கி அந்த சட்டசபையில், இது வந்து 2009லேருந்து 2017 வரைக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் மேலே போட்ட வழக்குகள் மேலே தான் இந்த இடி வந்திருக்கு. அதனால் எங்களுடைய அரசுக்கு நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். என்னமோ ரொம்ப நல்ல அரசாட்சி மாதிரியும் அதுக்கு ரொம்ப நல்ல பெயர் இருக்கிற மாதிரி இவர் வந்து பிம்பம் காமிக்கிறார், ஃபிலிம் காமிக்கிறார் நம்மளுக்கு. ஸோ அது அப்படியே இருந்தாலும் கூட மக்கள் எல்லாருக்குமே இப்போ ரீசெண்ட்லி அவங்க டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தில் கூட சில பேர் பேசினாங்க, இது வந்து முதல்வர் குடும்பம் வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் இன்னும் நிறையா செய்திகள் அதில் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் குடும்பத்துக்கு கரை படிந்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் இவர்கிட்ட செந்தில் பாலாஜி கிட்ட பல ரகசியங்கள் இருக்கலாம். அரசை பற்றியும் அரசில் இருக்கும் அதிகாரிகளை பற்றியும் முதல்வர் குடும்பத்தை பற்றியும் பல்வேறு ரகசியங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் அசோக் குமாரவே வந்து காணாமல் போயிட்டார் 2 வருஷம். அசோக் குமார் காணாமல் போயிட்டார் சொன்னா எங்கள் தெருவில் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தார். நீங்கள் பாருங்கள், வெளியில் வந்தபோது அவர் சடன்லி ஒரு நாளைக்கு வெளியில் வராரு, வந்துட்டேன் அப்படின்றாரு. உடனே இதில் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இடியில் போய்ட்டு அப்பேர் ஆகிறாரு. அப்போ அவருடைய இதை நீங்கள் பாருங்கள். அதாவது 2 வருஷம் ரொம்ப சுகமாக அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். யார் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போது காலம் கெட்டு போய் டேமேஜ் ஆன பிறகு எல்லா டேமேஜும் ஆயிடுச்சு. உங்கள் அரசுக்கு எல்லா டேமேஜும் பண்ணிட்டாங்க இவங்க 2 பேரும். பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் மேக்சிமம் டேமேஜ் பண்ணிடுறாங்க. இன்னுமே நீங்கள் வந்து சாட்டையை சுழற்றி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்போ அவங்களாவே ரிசைன் பண்ணாலும் கூட உங்களுக்கு ஏற்பட்ட அந்த களங்கம் வந்து தொடர்ச்சியாக இருக்கத்தான் போகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு மூத்த அமைச்சர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே ட்ராவல் பண்ணிருக்காரு துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்களுக்கு 1996லேருந்து 2001, அப்புறமா 2006லேருந்து 2011 ஸோ மாவட்ட நீதிமன்றம் இதுக்கு வந்து விடுவிப்பு கொடுத்தாங்க. திரும்பவும் இந்த விடுவிப்பை வந்து உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு அப்படின்ற அவரும் ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டியிருக்கார். அவர் எவ்வளவு ஆக்சுவலி துரைமுருகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாக 50 வருஷம் அவருடைய அரசியல் எம்எல்ஏ போஸ்ட்.
நான் கிட்டத்தட்ட 45 வருஷமாக அவர் எப்படி இதில் தான் மாட்டிக்காமல் இருந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரமாதமான ஒரு அது வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்டு கேம்பிரிட்ஜிலலாம் ஸ்டான்ஃபோர்ட்லலாம் நீங்கள் வந்து ஒரு ஆய்வு கட்டுரையாக தான் நீங்கள் வைக்கணும். எப்படி ஊழல் செஞ்சுட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது, எப்படி இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது, எப்படி இவ்வளவு மோசடி பண்ணிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து துரைமுருகனுடைய அந்த பாடம் இருக்கு இல்லையா, அந்த பாடம் வந்து ஆய்வு கட்டுரைக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் புக் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ பண்ணின பிறகு கூட அவர் ஏன் பயப்படுறாரு? துரைமுருகன் எப்படியும் வெளியில் போக வைக்கணும் அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் வந்து ரஜினிகாந்தை கூப்பிட்டு பேச வச்சிங்க. எல்லாம் சீனியர் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். தேவையில்லாத ஒரு பேச்சு தான் அது. பட் எதுக்கு ஒரு ஸ்டாலின் வந்து அவர் மேலேயும் கை வைக்க மாட்டேங்கிறாரு, கேஎன் நேரு மேலேயும் கை வைக்க மாட்டேங்கிறாரு? என்ன பயமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு சமயம் தன்னோட கட்சியை விட்டு கொடுக்காம இருக்காரு, தன்னோட கேபினெட்டை விட்டு கொடுக்கல. இல்லை அதில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இவங்கள ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாத்தையும் சேர்த்து குப்பை தொட்டியில் போட முடியும். ஆனால் அப்படி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவங்க சும்மா போக மாட்டாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பகுதி வாக்குகளை எடுத்துக்கிட்டு தான் அவங்க போவாங்க. அது வந்து 2026 தேர்தலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போது முதல் குடும்பத்தினுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 2026 தேர்தலில் ஜெயிக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து மு க ஸ்டாலினுடைய முகம் முதன்மையாக இருக்கும். ஜெயிச்சிட்டார் சொன்னால் ஒரு வேளை ஜெயிச்சிட்டாருன்னா சரித்திரமே கிடையாது. அதே சரித்திரம் திருப்பியும் தான் நிகழப்போகிறது. புது சரித்திரம் படைக்கப் போவதில்லை. அப்படியே ஒரு வேளை ஜெயிச்சிட்டாலும் கூட உடனே அவர் பதவி விலகி தன்னுடைய மகனை தான் நாங்கள் வந்து உட்காந்து வைக்க போகிறார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சமயத்தில் உதயநிதிக்கு 2 விதமான சேலஞ்சஸ் இருக்குது. ஒரு சேலஞ்சு வந்து இந்த பழம்பெருச்சாளிகள் அப்படின்னு பழம்பெருச்சாளிகள் சொன்னால் வந்து ரொம்ப இகழற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த குறுநில மன்னர்கள் வந்து இவங்க வந்து யாருக்குமே கட்டுக்கடங்காதவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். செந்தில் பாலாஜி இவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். யாருக்கு? முதல்வருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நான் சொல்ல, அவர் தான் ஆரம்பித்தார். இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையை அவர் தான் ஆரம்பித்தார். கெட் அவுட் மோடிங்கிறதையும் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அதை தான் நம்ம வந்து ஹைப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கேஎன் நேரு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கருணாநிதிக்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதிக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கருணாநிதி வந்து கேட்குறார், என்னையா திருச்சியெல்லாம் மொத்தமாக வளைச்சி போட்ட போல் இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு கேஎன் நேரு கேட்குறாராம், ஆமாம் ஐயா, நீங்கள் மட்டும் என்ன சென்னையை மொத்தமாக வளைச்சி போடலையா அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து திருச்சியை வளைச்சி போட்டது போகாது, அப்புறமா பையனுக்கு பெரம்பலூரை வளைச்சி போடுறாங்க. ஏன் பெரம்பலூரை வளைச்சி போடுறாங்க? மாவட்டத்தை கனிம வளம், அதுதான் காரணம். ஸோ இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நாளைக்கு இவங்க தான் வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறார்கள். 2வது, இந்த குறுநில மன்னர்களுடைய 2வது பரம்பரை, கௌதம் சிகாமணி, கதிர் ஆனந்த், நேருடைய பையன் அருண் நேரு, இவங்க எல்லாமே உதயநிதி வந்து கட்சி பொறுப்பு ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற இந்த இளைய தலைமுறை இருக்கு இல்லையா, இது வந்து யாருக்குமே கட்டுக்கடங்காத தலைமுறை. அதாவது உதயநிதியை விட எனக்கு தகுதி அதிகம், புத்தி அதிகம், என்னால் அவரை விட ஒரு செயலை சிறப்பாக பண்ண முடியும். ஆனால் உதயநிதி அந்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரே தகுதியை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து முதல்வராக இருக்கார் அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க முடியும். ஒரு ரிவோல்ட் ஆரம்பிக்கும் கட்சியில். இந்த 2 மிகப்பெரிய ஆபத்தை உதயநிதி எதிர்நோக்கி இருக்கிறார். அந்த ஆபத்துக்களை, இந்த 2 ஆபத்து சொன்னேன், இந்த 2 ஆபத்துகளையும் நம்ம எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த முதல் குடும்பத்தில் ரொம்ப சீரியஸாக கிச்சன் கேபினட்லேருந்து எல்லாம் கிச்சனில் தான் போய் பேசுவாங்க. அதாவது ரகசிய கூட்டம் அங்கே தான் நடத்துவாங்க. நிறையா டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி, இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், கேஎன் நேருவையோ பொன்முடியையோ துரைமுருகனையோ பாலாஜியையோ ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனையோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் தூக்கி போட முடியாது. அவங்கள நீங்கள் வச்சுட்டு தான் ஆகணும்.
ஆனால் அதே சமயம் நீங்கள் இதையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று வந்து பெரியசாமி அவருடைய கேஸ் பார்க்குறோம். வீட்டு வாரிய வசதி இல்லை, லஞ்ச ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அவரோடதும் வந்து சிறப்பு நீதிமன்றம் ரத்து செஞ்சு ஹைகோர்ட் வந்து தாமாகவே சூமோட்டோவாக இப்போ அந்த கேஸை மறுபடியும் அவங்க வந்து தோண்டி எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அமைச்சர்களுடைய லிஸ்ட் இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து மறுபடியும் சிறை செல்வதற்காகவோ இல்லை ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க கையில்? பெரியசாமி சொன்னீங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இருக்குது, KK மேலே இருக்குது, இன்னும் யாரெல்லாம் மேலேயும் இருக்குது. ஏன் இவர் கூட இருக்கார், நம்ம MRK ஆண்ட பரம்பரை சொன்னார் இல்லையா, அவர் பேர் ஆண்ட பரம்பரை, அவர் மேலேயும் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎம்கே மேலே இன்றைக்கி டிஎம்கே அரசு மேலே நிறைய பேர் மேலே இது இருக்குது. அதாவது அண்ணாமலை ஒரு தடவை என்ன சொன்னார், பொங்கல் பரிசில் வந்து இங்கே எப்படி ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். பொங்கல் பரிசில் வந்து ஒரு சாதாரண, அதாவது ஏழைகளுக்கு அன்பாக கொடுக்க வேண்டிய, அதுவும் ஒரு பொங்கல் மாதிரி ஒரு மகத்தான பண்டிகை, அதாவது நம்மளுடைய உணர்வுபூர்வமான ஒரு பண்டிகைக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் கூட ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னபோது என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க இவங்க? பால்வளத்துறையில் ஊழல் நடக்கிறதுன்னு சொன்னபோது இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? நான் வந்து செந்தில் பாலாஜியை பற்றி பேசலை, மின்சாரத்துறை பற்றி நான் பேசணும்னு சொன்னால் இன்றைக்கி நேரம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்க முடியும். அதனால் அவ்வளோ ஊழல் நடக்கிறது. போக்குவரத்து துறை பற்றி பேசலை, அதுலேயும் ஏகப்பட்ட ஊழல். சிவசங்கருக்கு தலையும் புரியல, காலம் புரியல, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அந்த மாதிரி கண்டிஷனில் அந்த துறை இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து டெல்லியில் அரை மணி நேரம் கூட அவங்க பேச மாட்டாங்க மேடம். 10 நிமிஷத்தில் தான் அந்த ஆர்குமெண்ட் நடக்கும். அதுக்கு அவங்க 25 லட்ச ரூபா வாங்குறாங்க. இது யாருடைய பணம்? மக்கள் பணம், வரி பணம். இந்த மாதிரி தகுதி இருக்கிறவர்கள் தான் நீங்கள் வந்து அமைச்சராக வச்சுருப்பீங்கன்னு சொன்னேன்னா உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த அமைச்சர் பதவி வந்து நினச்சிருந்தா செந்தில் பாலாஜி பொன்முடி அவர்கள் இந்த இஷ்யூ சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ ஆபாசமான ஒரு விதத்தில் வந்து இவர் பேசியிருந்தார் பொன்முடி அவர்கள். அதற்கும் கோர்ட் நீங்கள் கேஸ் எடுக்கல, நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சொன்னாங்க. அவங்க மேலே கேஸ் போடலையே. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போடல. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போடல. அன்னைக்கு அவர் சொன்ன உடனே அவரை ரிமூவ் பண்ணியிருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஓகே, அது வந்து ஒரு ராமசாமி நாயக்கர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் தான் பேசுகிறாரு அவர். அதாவது ஒரு 74 வயசு ஒரு ஆணுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் காம வெறி, காம சிந்தனை, 24 மணி நேரமும் காம சிந்தனை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ண முடியும்? அதுவும் இவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து ராமசாமி நாயக்கருடைய வழித்தோன்றல்கள்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. ராமசாமி நாயக்கர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் சீமானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. அவர் என்ன சொன்னார்? எப்பொழுது உனக்கு காம இச்சை ஏற்படுகிறதோ, காம வெறி ஏற்படுகிறதோ, உன்னுடைய மனைவிக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம். உன்னுடைய தாய், மகள், தங்கை, அக்கா, மாட்டுப்பெண், மருமகள், யார்கிட்ட வேணாலும் போயிட்டு அந்த காம இச்சையை தீர்த்துக்கொள் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? அன்றைக்கி அவர் வந்து முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும்? உதவி என்னது பொருளாளரா, துணை பொருளாளர், அதிலேருந்து தான் ரிமூவ் பண்ணாரே தவிர அமைச்சரவையிலேருந்து ரிமூவ் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், அடிப்படை கட்சி உறுப்பினர் இதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்லட்டுமா? பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னா, முதல்வரே அதே சிந்தனை உடையவர். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது உதயநிதி என்ன பண்ணார்? ஒரு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிற்போக்கு எழுத்தாளர்கள் தான், பிற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள். அதாவது 3000 வருஷம் முன்னால் மனுஸ்மிருதி இருந்துச்சு அப்படின்னாங்களே, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி. மனுஸ்மிருதி இங்கே ஊரில் இல்லை. மனுஸ்மிருதி அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருக்கிற சமூக அடிப்படையில் சமூக அமைப்பை கொண்டு இயற்றப்பட்ட ஒரு நெறி நூல், அவ்வளோதான். அது இன்றைக்கி இருக்கா? கிடையாது. ஆனால் அதுக்கு எகன்ஸ்டாக திருமாவளவன் என்ன பண்ணார்? 1 லட்சம் பிரதிகள் பண்ணினார், எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இவர் தமிழன் பிரசன்னா ஒரு லேடியை சீண்டலையா, மாலதி அப்படிங்கிற ஒரு லேடியை சீண்டலையா, ஒரு வயசான லேடியை, அந்த லேடி மாதிரி ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு திருமாவளவன். அந்த அம்மா சொல்லுது, இதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாதியா அப்படின்னுட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, படிக்க தெரியலான்னு பரவாயில்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு? அந்த முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தில் போயிட்டு உதயநிதி பேசுனது தவறுங்கிறது இவருக்கு தெரியும்.
முதல்வருக்கு தெரியும். ஆனாலும் அன்றைக்கே அவரை நீக்கியிருக்கணும். உடனே அவர் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, அதாவது முதல்வர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே போய் பேசினாராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், நெக்ஸ்ட் டே முரசொலியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டாங்களே தவிர சனாதன ஒழிப்பு அப்படின்னு அவங்க போடலை. ஏன்னா சனாதன ஒழிப்புன்னு போட்டுட்டிங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து ஐஎன்பியிலேருந்து நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஐஎன்பின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க பயந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கே முதல்வர் நீங்கள் வந்து அப்பா பொன்முடி விஷயத்துக்கே வந்து வில்சன் அவர்கள் வந்து அட்வொகேட் வில்சன் திமுக சார்ந்தவர் சொன்ன வாதம் என்ன அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு டோருக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அது பொன்முடி அவர்கள் பேசுனது. வீடியோவேஸ் அது வந்து இதாகுது, அதுவும் கரெக்டாக ஒரு பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்ற வாதத்தை தானே முன்வைக்கிறார். இல்லை அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் சொல்கிறது தான். இப்போது நம்ம பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி சொன்னார், 45 நிமிஷம் வீடியோ நீங்கள் போட்டு பாருங்கள். அதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாது மேடம். இன்றைக்கி தார்மீக பொறுப்பு இருக்கிற ஒரு அமைச்சர், ஒரு முதல்வருக்கு அந்த தார்மீக உரிமை இல்லாமல் போன காரணமே அவருடைய பையனே அவருடைய அந்த எல்லையை மீறி போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அன்றைக்கே அவரை வந்து பையனை கூப்பிட்டு, நீங்கள் அப்பா பையனாக இருக்கலாம், அது வேறு விஷயம், ஆனால் நீ இதை பேசியிருக்கக்கூடாது, ஏன்னா நீ வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலி ஸ்வோன் இன் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால நீ இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்கணும். ஆனால் அவர் அதை பண்ணலை. அதே மாதிரி செந்தில் பாலாஜி பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன அவருடைய இதை சொல்லிட்டார். அதாவது 11 o'clock நாங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கும், 11:05 நீங்கள் போய் மண் அள்ளிக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அது எவ்வளவு பெரிய ஒரு செய்தியை மக்களுக்கு அனுப்புறதுன்னு பாருங்கள். மற்ற அதிகாரிகள், அரசு அதிகாரிகள்லாம் அதை எப்படி நிறுத்துவாங்க? அதை போயிட்டு நிறுத்துவாங்க. யாருக்கு தைரியம் வரும்? ஏன்னா செந்தில் பாலாஜி எவ்வளவு பவர்ஃபுல் ஆள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு யாராச்சும் வந்து தடுத்தாங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு எந்த அதிகாரிக்கு அங்கே போய் தடுக்கிறதுக்கு தைரியம் வரும்? அப்போது இது சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த மந்திரிகள் லிஸ்ட்லேருந்து இவருடைய பேரை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மினிஸ்டர்ஸு, துணை முதல்வர் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கணும்? ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் போய் ஹிந்து திருமணத்தில் நடக்கிறது அவரும் வந்து கொச்சைப்படுத்தி. அதை தான் சொல்ல வரேன். அதைத்தான் அந்த மாதிரி அவருடைய திங்கிங் இருக்குதுன்னு நான் முதல்ல சொன்னேன். முதல்வருக்கே அந்த மாதிரி திங்கிங் இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியறதில்ல. இதுதான் வந்து பார்ட்டிக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது. ஸோ இவர் வந்து இந்த மினிஸ்டர்ஸுக்கு மேலே நடவடிக்கை எடுத்தால் அவருக்கும் அது ஒரு பிரச்சனை. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் வரப்போகிற தேர்தலில் மக்கள் அதுவும் ஒரு சிக்கலாக இருக்குது. ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தங்கம் தென்னரசுலேருந்து எல்லாரோட கேஸும் மறுபடியும் தோண்டி எடுக்கப்படும் போது எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இல்லை அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவரே சொல்கிறாங்க. பட் அப்போ எல்லாரும் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் நினைக்கிறீங்களா? எல்லாரும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி மேல்முறையீடு போட்டு இல்லை ஸ்டே வாங்கி செட்டில் ஆக போகிறோம்? இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், இன்றைக்கி காலையில் கூட நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய நண்பர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீ வெயிட் பண்ணுறா, நாளைக்கு காலையில் உச்சநீதிமன்றத்தை ஃபைல் தாக்கல் பண்ணுவாங்க, ஒரு அஃபிடவிட் போடுவாங்க பாரு, அதாவது செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து போடுவாங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி நீ சொல்கிற மாதிரி நடக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி தானே நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்தில் நீ காசவை பெயில் வாங்கிக்கோ, அவ்வளோதானே. அதாவது நான் நீதிபதிகளை நான் வந்து குத்தம் சொல்கிறேன், நீதிபதிகளாக நல்லவர்கள் தான். ஆனால் நீ காசவை பெயில் வாங்கிக்கோ. அதனால தானே உங்களுக்கு வந்து யஷ்வந்த் வர்மா வீட்டில் வந்து அவ்வளோ பணம் வந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது யார் கொடுத்த பணம், யார் பங்கு, யாருக்கு எவ்வளவு பங்கு, யாருக்கு எந்தெந்த வழக்குகளுக்காக கொடுத்த பணம், இதில் அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து பணத்தை வாங்கி வச்சுக்கிற ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தாரா? யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க, நீதித்துறை ஜெனரலாகவே சொல்கிறேன், இதை வந்து அப்படியே அமுக்கி வைக்கிற மாதிரி அந்த எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கு. சாட்சியங்களையும் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதாவது சாட்சியங்களையும் அவங்க அழிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்ஜிக்கருக்கு மட்டும் சாட்சியங்களை எப்படி அழிச்சிங்கன்னு கேள்வி கேட்பாங்க. செந்தில் பாலாஜியும் கேள்வி கேட்பாங்க, சாட்சியங்களை அழிச்சிருவீங்களா, உங்களுக்கு வந்து பெயில் வேணுமா ஜெயில் வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அமைச்சர் பதவி வேணுமா டிசைட் பண்ணிக்கங்கன்னு அப்படிலாம் கேட்பார் அவர். அவங்களாம் கேட்பாங்க. ஆனால் தன்னைத்தானே வந்து மாற்றிக்கிறதுக்கான இது கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க அவருடைய உடல்நிலை சரியில்லை, அதனால மனநிலை சரியில்லை, அவருக்கு வந்து பல புரிதல்கள் ஏற்படுவதில்லை அப்படின்னு வரைய சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் அவர் வந்து திருவள்ளூரில் போய் பேசும்போது
உடல்நிலை சரியாக தான் இருந்தது, மனநிலை அதை விட சரியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த அந்த ஹிட்டிங் மோடில் பட்டார். தொட்டுப்பார் சீண்டிப்பார், சர்வாதிகாரி ஆகி விடுவேன், அந்த மோடில் தான் திருவள்ளூரில் அவர் பேசியிருக்கிறாருங்கிறத நான் பார்க்க முடியுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. திருமாவளவனுக்கு தான் பாவம். திருமாவளவனுக்கு உண்மையிலேயே உடல் கோளாறு இருக்குது, கூடவே நேற்றையிலேருந்து மனக்கோளாறு வரை வந்துருச்சு. அதனால தான் அவர் வந்து இரட்டை நிலை எடுத்துக்கிட்டே போகிறாரு. டிஎம்கேல இருக்கிறதா வேண்டாமா, விஜய் கட்சிக்கு போகிறதா வேண்டாமா, இந்த கூட்டணியில் தான் எங்களுக்கு கூட்டணியில் நினச்சிட்டு இருக்கீங்களா, கூட்டணி தர்மம் இருக்குது அப்படின்றத நான் விஜய் கட்சிக்குள்ளே வந்து அந்த கதவை மூடிட்டேன். அவர் யாரெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, ஏடிஎம்கே கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, டிஎம்கே கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, தன்னுடைய ஓன் கட்சிக்காரர்களே கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. கன்ஃபியூஷனுடைய மொத்த உருவமாக இன்றைக்கி திருமாவளவன் இருக்கிறாரு. அதுக்காக தான் சொல்கிறேன், அவருக்கு வந்து உடல்நல கோளாறு தான் இருந்தது. உடல்நல கோளாறு இருந்தது. அந்த 22 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. மனக்கோளாறும் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. சார், எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.